பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள அறைஞ்சுட்டாங்களாம். அறைஞ்சுட்டாங்களா? தட்டுனாங்களா? அது மிக பெரும் சர்ச்சையா மாறிட்டு இருக்கு. எங்க ஃபேமிலி அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். இதெல்லாத்தையும் வீடியோ பிடிச்சு எடுத்து போட்டு மிக பெருமளவுல ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் ஆசையா வந்து பண்ண தடவி குடுத்துக்கிறாங்க. அப்படி சொல்லுங்கப்பா. அத விட்டுட்டு சப்புன்னு அரைச்சுட்டாங்க அப்படின்னா எப்படி? அப்படிங்கல இருக்கு. ஆனா அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் இருந்தாலும் ஒரு அதிபருக்கு வந்த நிலைமைய பார்த்தீங்களா? அதுவும் பிரான்ஸோட அதிபருக்கு வந்த நிலைமை. வியட்நாமுக்காக போயிருந்துக்கிற ஒரு பயணத்துக்கு. ஸோ அந்த டைம்ல இது போல நடந்துருச்சு. வாண்டடா செஞ்சுக்கிறாங்க. கூட வா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு சப்புன்னு வச்சு அனுப்பிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதேதோ வைஃப்ன்றது அப்படித்தான்ப்பா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். இதெல்லாம் கண்டு காணாம இருக்கணும். இதுக்கெல்லாம் வந்து என்ன இப்படி அப்படிங்கிற போல இருக்கு. சரி ஓகே. மெயினான மேட்ருக்கு வந்துடலாம். ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா அப்படிங்கிறதோட திரும்ப திரும்ப இருக்கு. ரஷ்யா வேணாம் ரஷ்யா அப்படிங்கிறது போல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அதாவது முதல்ல 300 ட்ரோன்கள் வந்துச்சு. அ அதாவது 20ஆம் தேதியிலேருந்தே இந்த 300 அப்படிங்கிறதுல அந்த 3ங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியா இருக்குதோ என்னமோ தெரியல. மாறி மாறி இருக்கிறப்ப இந்த ஹையஸ்ட் ட்ரோன் அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த 2, 3 நாளா விளையாடுனாங்க இல்லையா? உக்ரைனு, ரஷ்யாவுக்குள்ள இப்ப திரும்பியும் அதாவது செகண்ட் 300 ட்ரோன்கள். அது 26ஆம் தேதி மே மாசம் அதிகாலை அ உக்ரைனோட நேரப்படி வந்து பார்த்தா 26ஆம் தேதி அதிகாலை 25 நைட்லேருந்து வேவ் பை வேவா 364 ட்ரோன்கள ரஷ்யா வந்து பண்ண ஏவி விட்டுருக்காங்க. 300க்கு மேல இப்ப 400க்கு ரீச் ஆகுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூட 9 க்ரூஸ் மிசைல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் 400க்கும் மேல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் லார்ஜஸ்ட் எவரா மாறிட்டு இருக்குது. தினந்தோறும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் த சேம் டைம் ரஷ்யாவோட இந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுலலாம் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் தரப்புலயும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இரு தரப்புலயும் மாறி மாறி ஹெவியா அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு வச்சு வேஸ்ட்டா போகுது. பிரச்சனை முடிய போகுது. வேட்டிக்கன்ல வச்சு சைன் போடா சாமி முன்னாடி எழுதி செத்தி வாங்கிக்க போறாங்க. அ செஞ்சு வச்சுக்கலாம் வேஸ்ட்டா போயிருது. அதனால எடுத்து சீக்கிரமா விளையாடி முடிச்சிடலாம். தீபாவளி பட்டாசு இந்த தீபாவளி முடியிற டைம்ல அதிகமா வெடிச்சு தீர்ப்போம் இல்லையா? ஸோ அதுபோல வெடிக்கிறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு இல்ல. இது புது அத்தியாயமா, புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமா, அடுத்த கட்ட போர் அ ஆக ஆக ஆரம்பிச்சுருமா? அப்படின்ற பயங்கள், பதட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்படி வெறித்தனமா இரு தரப்புலயும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க? அப்படின்ற கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த கர்ஸ்க் பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்திருந்தார். ஸோ வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ட்ரோன வந்து ஏவி விட்டாங்களாமா. ஸோ அந்த டைம்ல அது ஹெலிகாப்டர்ல வந்துருக்கிறாரு. அத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா அத பார்த்து நியூட்ரலைஸ் பண்ணி, பாதுகாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புட்டின் அவர்கள் அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதாவது ரஷ்ய அதிபர் அங்க இருக்கும்போது மிக பெரும் அளவுல தாக்குதல் பண்றதுக்கு உக்ரைன் தரப்புல இருந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. அதாவது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கர்ஸ்க் பைக்கு விஜயம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படியே மூஞ்சி வந்து மறைச்சு வச்சுக்கிற மாரி இருக்கு போல இருக்குது உக்ரைனுக்கு. அதனால இப்படி வெறி கொண்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்களா மாறி மாறி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ நல்ல வேளை ஏதோ ஒரு ட்ரோன் எஸ்கோ புஸ்கோ போய் ஏதோ ஒரு ஹெலிகாப்டர்ல சிக்கி இருந்தது அப்படின்னா மிக பெரும் அளவுல வெடப்பா இருந்திருக்கும். அப்புறம் பிரச்சனை மிக பெரும் அளவுல இருக்கு. ஆல்ரெடி திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் 1½ இடம் தான் தருவேன் அப்படிங்கலாம் ஒரு மேப் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல கூட டினிப்பர் ரிவர் வரைக்கும் வரைஞ்சிருந்தாரு. இப்ப என்னன்னா 1½ நிலம் தான். நீ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா உக்ரைனுங்கிறது பிளாக் சி இருக்கு இல்லையா? கடல்ல ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவங்களுக்குன்னு குடுத்தலாம். கடல்ல வாழ்ந்துக்கிட்டோம் அப்படிங்கவுல ரஷ்ய தரப்புன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல தொடர்ந்து எஸ்கலேட் பண்ணிட்டு போர இழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, அடுத்தது எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது. எது எப்படியோ இந்த பிரச்சனை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகாம பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவால்ல அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா, இப்போ ட்ரோன் அட்டாக் லார்ஜ் ஸ்கேல் அடிக்கிறாங்க இல்லையா? இந்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 288 கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நீ அப்படிலாம் கதையெல்லாம் சொல்ல முடியாதுப்பா உக்ரைன். இப்போ சாகி ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விடுறாங்க இல்லையா? ஏன்னா சாகி ட்ரோன்கள், ஈரானோட ட்ரோன்கள். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஜெரானியம் ட்ரோன்ஸ் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்ப என்னன்னா, டெலகிராம்ல பாட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்புலருந்து. ஸோ அந்த ஒரு சாகி ட்ரோன் வருதுன்னா, அதிலேயே பிரிண்ட் பண்ணிடுறாங்க. எந்த டெலகிராம் சேனல் அப்படிங்கிறது போல அந்த பாட்ட. அந்த பாட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, இப்ப எத்தன ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலாவிட்டு இருக்குது. அதோட வீடியோ பதிவுகள் என்ன? அது எந்தெந்த இடத்துல உலாவிட்டு இருக்குது? என்னென்னத்த பார்த்துட்டு இருக்குது? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்பா இவ்ளோ தூரம் வெளிப்படையா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்களே, அப்போ உக்ரைன்ல இருக்கிறவங்கலாம் பார்த்துருவாங்களே! அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆக்சுவலா இந்த சாகி ட்ரோன்கள ஏஐ ஆப்பரேட் பண்ண போகுது.
அதாவது அது என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுங்கிறத டெலிகாஸ்ட்டும் பண்றாங்க. இதுக்கு மேல இவங்க வேடிக்கைலாம் காமிச்சுட்டு இருக்க முடியாது. நாங்க 300க்கு முன்னுரிமை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்குல எழுதிட்டு இருக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புலேருந்து இந்த ட்ரோன்கள் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, எப்படி ஆப்பரேட் ஆகுது, எத பாக்குது, எத அடிக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாரி அவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது போல. இப்ப ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அது வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ! இந்த மாரி இருக்கா அப்படிங்கிறது போல. சமீப காலமா ரஷ்யாவோட ஏஐஸ்லாம் பூந்து விளையாடுது இந்த போர்க்களத்துல அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்க சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்கு இல்லையா? அதுக்கும் பைலட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்தாங்க. அந்த சோதனை ரிசல்ட் சக்சஸ் ஆயிருக்கு. ரொம்ப சூப்பரா குளோஸ் காம்பேட் பேட்டில்ஸா இருக்கட்டும், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில எந்த அளவுக்கு விமானிக்கு துணையா இருக்குது. அப்படிங்கிறது போல அந்த டெஸ்ட்லாம் செஞ்சு பார்த்துங்கிறாங்க. பெருமளவுல கை குடுத்துருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த ஏஐ பைலட் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு தான் வைக்கணும்னு நீடு. சுக்காய் சு-30க்கு வைக்கலாம். அதான் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வைக்கலாம். சுக்காய் சு-30 அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா விமானங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல விமானி அந்த ஏஐ விமானம் வச்சுட்டோம் விமானிய வச்சுட்டோம் அப்டின்னா, பைலட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் பேட்டில் என்கேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது மிக பெருமளவுல உதவியா இருக்கும் அப்டின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் நம்ம நாட்டுக்கு வரதுல விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார். வரும்போது ஒரு மிக பெரும் அளவுல டிஃபென்ஸ் டீல் நடக்கிறதுக்கு இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு அதிக அளவுல. ஸோ அப்டி நடக்குது அப்டிங்கும்போது, ஒரு மிக பெரும் அளவுல வளர்ச்சி இரு நாடுகளோட உறவுல இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல அது எந்த அளவுக்கான டிஃபென்ஸ் டீலா இருக்க போது, எந்தெந்த மாதிரியான ஆயுதங்கள் வாங்க போறோம் அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். அதாவது இந்த ஏஐ பத்தி பேசுறதுக்கே வந்து பண்ணா அதுக்கான பேரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது நம்ம தனியா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம டீகோட்ஸ்ல வேணா தனியா ஒரு வீடியோவா போடலாம். பட் ஆனா டெக்னாலஜி இந்த ஏஐ டெக்னாலஜிய அதிக அளவுல வந்து பண்ணா ரஷ்யா பயன்படுத்திட்டு வராங்க. இப்ப ஷாகி ட்ரோன்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அத கண்ட்ரோல் பண்றது, இயக்குறது, டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி, அந்த டார்கெட்ட அடிக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுத்து, அந்த டார்கெட் அடிக்கிறதுக்கான வேலையும் ஷாகி ட்ரோன்களே பார்த்துக்கிட்டும். இதனால என்ன பெனிஃபிட் அப்டின்னா, இந்த ஜிபிஎஸ்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ஆ நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன்கள் இருக்கணும். ஜிபிஎஸ்ங்கிறது நார்மலா ரஷ்யா கிட்டயும் GLONASS இருக்கு. பட் இருந்தாலும் அத தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நீட் கிடையாது. சேட்டலைட் கனெக்ஷன ஜாம் பண்ணாலும் ரஷ்யாவோட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்க தெரிஞ்சுக்கிட்டு அது போய் அடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரோன் வந்து முன்னாடி போயிருக்குன்னா, அது ஒரு ட்ரோன் இலக்க பார்த்துருச்சு. ஆனா அடிக்க முடியல. அப்படிங்கும்போது அதோட டேட்டாஸ் ரிசீவ் பண்ணிட்டுனா, டேட்டாஸ சென்ட் பண்ணி நெட்வொர்க் சென்ட்ரிக்ல அனுப்பிச்சுச்சுன்னா, பின்னாடி வரக்கூடிய ட்ரோன்களும் அந்த இடத்துல வந்து அடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மேல அடிக்கும். அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதனால ஜாமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. அதாவது ஜாம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா மாறிடுது. இலக்க தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கணும்னு முடிவு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அடிச்சிரும் இந்த ட்ரோன்கள் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. ஸோ இழப்புகள் உக்ரைனுக்கு பெருமளவுல இருக்கும் இதுக்கு மேல அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. இதுலருந்து எப்படி உக்ரைன் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஏன்னா அந்த சாகி ட்ரோன் மாரியே உருவாக்கிட்டாங்க உக்ரைன். இப்போ ரஷ்யா அந்த சாகி ட்ரோன்கள ஏஐ ட்ரோன்களா மாத்திட்டாங்க. இப்போ ரஷ்யாக்கு தெரிஞ்சிரும் இந்த ட்ரோன்கள் யாரோடது, என்ன ஏதுங்கிறது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இது Facebookல நினைக்கிறேன் கேட்டிருந்தீங்க. என்னப்பா இது ஃபென் அண்ட் ஃபோ டிவைஸ் எல்லாம் இருக்கும்பா. அதுல வச்சு கண்டுபிடிச்சுருவாங்க, தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது போல. நார்மலா இருக்கும். அது மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இது என்னன்னா, ஓவர் த பீரியட் இந்த ட்ரோன்லாம் நம்ம அனுப்புறோம் இல்லையா? இப்ப ட்ரோன்லாம் ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள அனுப்ப, அந்த உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உதிரி பாகங்களையும் கலெக்ட் பண்ணி பிரிச்சு அக்காக்கா எந்தெந்த சிப் யூஸ் பண்றாங்க, எந்தெந்த சிப் எந்தெந்த நாட்டுலருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு டீட்டெயில்ஸ் தராங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உக்ரைன் அந்த கம்பெனிய பிளேம் பண்றதுக்காக மட்டும் இல்ல. அந்த சிப்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு, அத அவங்க ட்ரோன்களா ரெடி பண்ணி, அந்த ட்ரோன்கள ரஷ்யாக்கு எதிரா யூஸ் பண்றாங்க. இது நம்ம ரஷ்யாவோட அந்த அ சேட்டலைட் கனெக்ஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள் இருக்கு இல்லையா? சேட்டலைட் வந்து ஸ்டார்லிங்க ரீப்ளேஸ் பண்ற மாரியான சிப்செட் வச்சிருக்காங்க அப்படிங்கலாம் நம்ம பார்த்தோம். அந்த சிப்பையே உக்ரைன் யூஸ் பண்ணி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம் களத்துல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்திகள் பார்த்திருப்போம். ஸோ அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் ஃபோர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ட்ரோன்கள் யூஸ் பண்ணி உக்ரைன் மேல தாக்குதல் பண்ணும்போது, இந்த டிவைஸோட உதிரி பாகங்கள்லாம் கிடைக்க, உக்ரைன் எடுத்து வச்சுக்கிட்டு அதையவே உக்ரைன் செய்யக்கூடிய ட்ரோன்கள்ல வச்சு ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருவாங்க. ஸோ அத வச்சு நம்மளால பெருமளவுல ஐடென்டிஃபை பண்றது, போர்க்காலங்கள்ல, யுத்த காலங்கள் அப்படிங்கிறது சிக்கல். நம்ம ஒரு விஷயத்த யோசிப்போம். ஆனா பல வியூகங்கள், பல வகையில வந்து பார்த்தீங்கன்னா, எதிரி யோசிச்சு ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அத தடுத்து நிறுத்தணும். இதெல்லாம் லேசுப்பட்ட வேலையே கிடையாது. ஒரு ட்ரோன் உள்ள வருது, அத தடுத்து நிறுத்துறோம் அப்படின்னா, லேசுப்பட்ட வேலையே கிடையாது. பாகிஸ்தான் அந்த அளவுக்கு ட்ரோன் வந்தும் நம்ம அவ்ளோ தடுத்து நிறுத்திக்கிறோம். 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள்லாம் வந்து தடுத்து நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஹேட்ஸ் ஆஃப். அதாவது கண்ல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு கழுகு போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பாதுகாத்து இருந்திருக்காங்க நம்மளோட ராணுவம் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இந்த காலத்துல பார்க்கும்போது, சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த ஃப்ரண்ட் லைன்ல வரக்கூடிய ட்ரோன எதிர்கொள்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் இருக்கறதுலயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா
ஃப்ரண்ட் லைன்ல மட்டும் சண்டை நடக்காது முன்னாடி மாதிரி. பின்னாடி நிம்மதியா இருக்கக்கூடிய வீரர்கள் மேல திடீர்னு வந்து ஒரு குண்டு விழுந்துரும். ஸோ அதனால என்டையர் அந்த ரீஜனே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பஞ்சாப்னா, பஞ்சாப் பகுதி முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் ரெடினஸ் அலர்ட்ல இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிற மாற்று கருத்துல ஒரு வேளை பிரச்சனை பெருசாகுது அப்படிங்கும்போது, பல ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இது. அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவரு பாருங்க, அதாவது ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா, யுரேனியமை என்ரிச் பண்ணணுமா? வேண்டாமா? பண்ணுனா அணு ஆயுதம் தயாரிச்சிருவீங்களா? மாட்டீங்களா? அப்படிங்கறதெல்லாம் அந்த ஒரு தனிப்பட்ட நாடோட பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க, பிடிக்கிறாங்கன்னா ஒரு முடிவுகள் எட்டப்படலாம். அதாவது இப்ப ட்ரம்ப் அவர்கள் அவரோட எண்ணங்கள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மிடில் ஈஸ்ட்ல ஒரு கூட்டமைப்பு. யுரேனியம் என்ரிச்மென்ட். எதுக்காக அப்படின்னா, ஃபியூயலா அது யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த அணு உலை யூஸ் பண்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து ஃபியூயலா யூஸ் பண்ணிக்கலாம். சவுதி தரப்புல இருந்து எங்களுக்கு அணு உலை வேணும். நாங்க வந்து சிவிலியன் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணணும். எங்களுக்கு வேணும், தேவை அப்படிங்கிறவங்க அவங்க தரப்புல இருந்து கேட்கிறாங்க. அழுத்தங்கள் அமெரிக்கா குடுக்குறாங்க. ஸோ அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில நாடுகள் இது எங்களுக்கு வேணும் வம்படை அப்படிங்கிறவங்களாம் ரெடியா இருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் இது போல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, கண்டிப்பா அவங்க கிட்ட அடுத்தது அத நோக்கி தான் போவாங்க. மறைமுகமாவோ, நேராவோ எப்படியோ ஒரு வகையில போயிருவாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இக்கட்டான சூழ்நிலையில இருக்குது. நம்ம போன பதிவுல குற்றச்சாட்டு வச்சிருந்தோம். பாகிஸ்தானுக்கு அதிக அளவுல பணத்த வாரி வாரி இறக்குது இந்த IMF, வேர்ல்டு பேங்க். அதுக்கான காரணம் இருக்கு. இப்ப இவங்க தரல, அமெரிக்கா தரல அப்படின்னா, பணத்த வாங்கிட்டு பாகிஸ்தான் இந்த அணு ஆயுத ரகசியங்கள வித்துருவாங்க. இந்த எப்படி செய்யறது, என்ன மாரி பண்றது, ஏது, என்ன டீடைல்ஸ்லாம் வித்துருவாங்க. அப்படி விக்கிறாங்க, அவங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னா, இவங்க கிட்ட டீடைல்ஸ்லாம் முதல்லயே ரெடி பண்ணி வச்சிரணும். ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அது வரும்போது எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இவங்கலாம் அழுத்தங்கள் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் என்ன ஒரு ஆஃபர் வைக்கிறாருன்னா, இந்த சவுதி அரேபியா, UAE இவங்கலாம் சில நாடுகள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து, அவங்க எல்லாரும் ஒண்ணா என்ரிச் பண்றதுக்கான வேலைகள் பார்க்கலாம். ஸோ அந்த கூட்டமைப்போட தலைவர் யாரு? அமெரிக்கா. ஸோ அவங்க மேல் பார்வையில, அவங்களோட கண் பார்வையிலேயே எல்லா விஷயமும் இருக்கும். எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, முடியவே முடியாது. இந்த மாரி டீல்லாம் வேணாம். நீ எனக்கு 1000 சாங்ஷன் போடு. நீ யோசிக்காத அளவுக்குலாம் நாங்க சாங்ஷன் போட்டால் நாங்கலாம் சஸ்டெயின் ஆயிக்குவோம். அதனால எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படிங்கும்போது ஈரான் தரப்பு வந்து ஸ்டபர்னா இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சீனா புதுசா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்கிறாங்க. ஈரானோட ரயில்வே கனெக்ஷன். ஸோ இப்படி பண்ணிக்கிறதுனால, சைனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 நாள் வர்த்தகத்துல வந்து நடக்கக்கூடிய டைம் வந்து பண்ணா கம்மியாயிடும். அதாவது பாகிஸ்தான் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீபக் காரிடார் போட்டாங்கல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டு. மேல பைசா பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறனால சீனா முடிவு பண்ணிட்டாங்க. கை கழுவி விட போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால உஸ்பெகிஸ்தான் அந்த வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வழியா வந்துட்டாங்க அப்படின்னா, ஈரான் டூ சைனா. ஸோ அங்க ரயில்வே கனெக்ஷன் மேப்லோட இருக்கும். ஸோ இந்த ரயில்வே லைன்ல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த கடல் வழிக்கே வர வேண்டியதில்ல. அதாவது இந்தியன் ஓஷனுக்கும் வர வேண்டியதில்ல, மலாக்கா ஸ்ட்ரெய்ட்டுக்கும் போக வேண்டியதில்ல, அங்க தைவான் ஸ்ட்ரெய்ட்டுக்கும் போக வேண்டியதில்ல. யாருமே கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நேரா வந்தாங்கன்னா இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல அடிச்சாங்கன்னா நேரா சைனா, ஈரான் வழியா விட்டாங்கன்னா சைனாக்கு போயிருவாங்க. ஸோ இது போல இருக்கிறதுனால சைனாவோட வர்த்தக பாதையை கட்டுப்படுத்த முடியாது. ஏன் ஈரான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, ஈரான் வழியா பெர்ஷியன் கல்ஃப் பண்ணிட்டாங்கன்னா, பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிடலாம், மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிடலாம், யூரோப்புக்கு வேணாலும் போயிடலாம். ஸோ இது போல ஏதுவான வழி இருக்கிறதுனால, இதுக்கு மேல சீனா வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ஈரான்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நம்மளும் ஈரான் கூட உறவாடிட்டு இருக்கிறதுனால, ஈரானும் பிரிக்ஸ்ல இருக்கிறதுனால, நீ என்ன சாங்ஷன் வேணா போட்டுக்கப்பா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஈரான் தரப்பு வந்து முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவங்க ரெடியா இருக்காங்க. இது போல கூட்டமைப்பு சேர்த்து விட்டா அந்த கூட்டாஞ்சோறு சாப்பாடுல எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும். நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா ஒப்பந்தம் போட்டுக்கலாம். செய்யறதுல நாங்க பெருமளவுல கம்மி பண்ணிக்கிறோம். நீங்க மானிட்டர் பண்ணுங்க. எல்லாம் செய்யுங்க. ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. பேசிக்கலாம் அப்படிங்கிற ஈரான் தரப்பு வந்து ரெடியா இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இந்த சூடான்ல போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த போருங்கிறது இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கொடூரமா நடந்துட்டு இருக்குன்றதுல மாற்று கருத்துல. தினந்தோறும் ஏதோ ஒரு போர்ட், விமானங்கள், மார்க்கெட் ஏதோ ஒரு இடத்துல தாக்குதல் நடந்துட்டே இருக்கு. அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்கிறதுல. இனப்படுகொலை அப்படிங்கிறது பெருமளவுல சூடான் நடக்குது. அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ராணுவம் வந்து இப்ப கை ஓங்கி இருக்கு. மிக பெருமளவுல ஜெயிக்கக்கூடிய வேலைகளை இறங்கியிருக்கிறாங்க. இந்த RSFக்கு வந்து பாத்தீங்கன்னா, சூடானோட துணை ராணுவ படை இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா UAE அதிக அளவுல உதவுறாங்க.
ஸோ உதவிட்டு இருக்கும்போது இப்ப எந்த நேரமும் கொலாப்ஸ் ஆயிடலாம். சூடானோட துணை ராணுவ படை வந்து பார்த்தீங்கன்னா, வீழக்கூடிய தருணத்துல இருக்கு. ஏன்னா, இப்ப ராணுவத்துக்கு வந்து பண்ணா ஈரான் உதவி பண்றாங்க, ரஷ்யா உதவி பண்றாங்க. ஏகப்பட்ட இடங்கள்ல இப்ப கை மாறிடுச்சு. அதனால அவங்க பெருமளவுல டாமினேட்டிவ் பொசிஷன்ல இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் துணை ராணுவ படையிலிருந்து அந்த ஏரியால இருந்தெல்லாம் லூட் பண்றதுலாம், அதாவது எடுக்க வேண்டிய விஷயங்கள எடுத்துக்கணும்னு யுஏஇ தரப்புல இருந்து அவசர அவசரமா சின்ன சின்ன ரன்வேஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரன்வேஸ. ஸோ அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து ஒண்ணு ஆயுதத்த டெலிவரி பண்ணலாம். இல்லன்னா, அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்கான வேலைகள யுஏஇ இறங்கியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வந்துட்டு இருக்கு. பல இடங்கள் இது போல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஸோ இந்த இடம் பொறுத்தவரைக்கும், சூடான் பொறுத்தவரைக்கும் கை மாறுது அப்படிங்கும்போது சூடான், எஜிப்ட், கீழ வந்து பார்த்தீங்கன்னா மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ, மேல லிபியா. ஸோ இது எல்லாமே வந்து அல்ஜீரியா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட மாஸ் பிரசன்ஸ்குள்ள வந்துருது. 2வது லிபியால வந்து பார்த்தீங்கன்னா, லிபியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லிட்டு. இப்ப இது பிபிசி தரப்புலருந்து வெளியிட்ட இது. நம்ம மேப்ல இருக்கும் இல்லையா அது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிபிசி ரிலீஸ் பண்ணக்கூடிய மேப். இதுல ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள அது. இந்த ப்ளூ கலர்ல இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஎன் சப்போர்ட்டால ஒரு அமைச்சிருக்காங்க. அங்க தான் வந்து இப்ப ப்ளூ கலர்ல இருக்க இடத்துல தான் ஃபுல்லா புரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல எந்நேரமும் ஆட்சி கவிழலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆனா, அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் விடமாட்டேன். அழுத்தி புடிச்சு பாத்துரலாம் அப்படிங்கிற போல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் புரொட்டஸ்ட்ங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. வன்முறை அப்படிங்கிறது அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லிபியன் நேஷனல் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரேட கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பரேட்ல பார்க்கும்போது, அ ஃபுல்லா ஆர்மர்டு கார்ஸ் வந்து பண்ணா ரெடி பண்ணியிருக்காங்க. டேங்க் இது எல்லாத்தையுமே அந்த அணிவகுப்புல. இந்த டேங்க்குங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோப் கேஜ் வச்சிருக்காங்க. அதாவது இந்த ட்ரோன் வந்து அடிச்சதுன்னா, அத தடுக்கிறதுக்காக ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைலாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அத பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதிநவீனமயமாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரோனுக்கு எதிர்த்து போருக்கு உலகமே ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இது ஏதோ வந்துச்சு, போச்சு அப்படிங்கிறது மூலம் இல்ல. இந்த ட்ரோனுங்கிறது கூடயே இருக்க போகுது. கொசு, ஈ மாரி இருக்க போகுது. இதுவும் ஒரு மிக பெரும் ஆயுதமா கன்சிடர் பண்ணப்படுது அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டா எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. இது என்னப்பா 3 சக்கர வாகனம் அப்படிங்கிற போல இருக்கு. ஸோ பார்க்க தினுசா இருக்கு. முதல் தடவ பார்த்தேன். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சுன்னா சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல பார்ப்போம். ரொம்ப வேடிக்கையா இருக்கு இல்லையா? ஸோ இது போல எல்லா நாடுகளும் தயாராயிட்டு இருக்காங்க. ஒரு மேசிவான பவர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இந்த டைம் இந்த டைம் வெஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியுமா? இல்ல தொடர்ந்து நடக்குமா? இருக்கக்கூடிய பல இடங்களும் இழந்துருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. கூடவே உகாண்டால வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட அம்பாசிடர் எசக்கு புஸ்கா ஏதோ வேலைய பார்த்துருப்பாங்க போல தெரியுது. அதனால முதல்ல எல்லாம் கிளம்பி போயிருங்க. உங்களோட வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு மிக பெரும் அளவுல கண்டனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யுகாண்டா தரப்புல இருந்து தெரிவிச்சுக்கிறாங்க ஜெர்மனிக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பல மேற்குலக நாடுகளோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கால இருந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எப்படி அதுலருந்து மீண்டு வரப்போறாங்களா? இல்ல எப்படி ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குமா? என்ன ஏதுங்கலாம் தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த தடவ உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.